இன்ஃப்ளூயன்சர்ஸுங்கிற பேரில் மக்களை எந்த அளவுக்கு முட்டாள்தனம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இவரோட நேம் பார்த்திங்கன்னா கார்த்திக். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி பில்டர். இவருக்கு வந்து மேரேஜும் ஆயிடுச்சு. அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அப்பாவும் கூட. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார். இவர் கொஞ்சம் வியூஸ் போஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இவருக்கும் நம்மளோட மணி, அதாவது ரசிகர்களின் ரசிகன் மணி, அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இது பற்றியே திரும்ப ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரியலாக ஃபேக்கான இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இவங்களோட காலேஜுக்கு வந்து இது கெஸ்ட்டாக வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூப்பிட்றாங்க. அதுக்கு பதிலாக வந்து நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பேசியிருப்பார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மணி அவங்களோட ஃபோட்டோவையும் ப்ளஸ் வாட்டர்மெலன் அவங்களோட ஃபோட்டோவையும் வந்து காட்டி பேசியிருப்பார். என்னங்க நம்ம மணி விடுவாரா? உடனே அவர் என்ன செஞ்சார், தன்னோட வீடியோவுக்கு தன்னோட ஐடியில் வந்து ஒரு போஸ்ட் போட்டார். அதாவது நான் வந்து இப்போலாம் காலேஜுக்கே போகிறதில்ல, நீங்கள் என்னை பற்றி இழுக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டார். உடனே இவர் என்ன பண்ணார், மணிக்கு அவங்கக்கிட்ட போய் டிஎம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து உங்கள் நேமை மென்ஷன் பண்ணல, நார்மலாக உங்களோட ஃபோட்டோவை ரேண்டமாக போட்டேன், ஏன்னா நீங்களுமே காலேஜ் கெஸ்ட்டாக போகிறீங்க, அந்த அர்த்தத்தில் நான் போட்டேன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. உடனே மணி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டார். சரி, அவர் டெலிட் பண்ணிவிட்டு போயிட்டார். இவர் சும்மா இருக்க வேண்டியதானே? இவர் விடுவாரா? இவர் மணியை பற்றி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஒன்றும் இல்லை, பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருக்காரு. சரி, 2 வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு, மணியை வந்து இந்த மாதிரி நான் தப்பாக பேசலை, அவர் வந்து தேவையில்லாமல் வீடியோ போட்டார், அதுக்கு அவர் என்கிட்ட டிஎம்மில் வந்து சொல்லியிருக்கலாம், டிஎம்மில் சொல்லியிருந்தா நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணியிருப்பேன், அதுக்கு ஏன் தேவையில்லாமல் வீடியோ போட்டார்னு சொல்லிட்டு மணியை பேசினார். இப்போ நான் இவர்கிட்ட கேட்குறேன், அவங்க தான் டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்களா, அப்போ நீங்களும் இதை டிஎம்லேயே முடிச்சுக்கிட வேண்டியதானே? நீங்கள் ஏன் வீடியோ போட்டீங்க? நீங்களும் வீடியோ போடுறீங்கன்னா அப்போ நீங்களும் கான்ட்ரவர்சி எதிர்பார்க்குறீங்கன்னு தானே அர்த்தம். மக்கள் வந்து நம்ம சைடு வரணும்னு தானே நீங்களும் யோசிக்கிறீங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக போட்டால் தான் வியூஸ் போகும். ஸோ அதனால வேறு வழி இல்லாமல் நீங்களும் போடுறீங்க. கரெக்டாக அவங்க 2 பேரும் கூட சமாளிச்சிடலாங்க. ஸோ ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைக்கு போய் வீடியோ போடுறாங்க. இதில் சம்மந்தமே இல்லாத 3வது ஒரு ஆடு உள்ளே நுழைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இவர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, கார்த்திக் குமாரை வந்துட்டு நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அவரை வம்பிழுத்துட்டார். வம்பிழுத்தது மட்டும் இல்லாமல் இவரும் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ போட்டதுக்கு கார்த்திக் குமார் ரிப்ளை பண்ணியிருக்காரு, திருச்சிக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க என்ன வந்தால் என்ன அடிச்சிருவாங்களோ வச்சிருவாங்களோன்னா கேட்குறாங்க. இல்லை, நான் கேட்குறேன், நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள இழுத்தீங்கன்னா அவங்க உங்களை இழுக்க தானே செய்வாங்க, நான் சொல்கிறேன். ஸோ இதில் இவங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா இவங்க ஐடியில் எல்லாமே ஃபுட் விளாக்ஸ். ஸோ ஃபுட் விளாக்ஸில் இப்போ லாஸ்ட்டாக போட்ட 4 வீடியோவில் மட்டும்தான் நல்ல வியூஸ் போயிருக்கு. அதுவும் இவரை பற்றி கான்ட்ரவர்சியாக பேச போய். அப்போ இவங்களும் வியூஸ்க்காக தான் பண்ணுறாங்க. கரெக்டாக உடனே நம்ம மணி விடுவாரா, நமக்கு பேச ஆள் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவரோட மெசேஜுக்கு அவரோட வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட்டை போட்டுட்டார். நானும் இது மாதிரி சொன்னேன், அவர் வந்து வியூஸ்க்காக பண்ணுறாரு, இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக என்னோட நேம் இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கமெண்ட் பண்ணிட்டார். ஸோ இதுக்கு பார்த்ததுக்கப்புறம் நம்ம கார்த்திக் குமார் விடுவாரா? ஸோ அவர் திரும்பியும் இவரை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதாவது நம்ம கூகுள் அப்டேட்ஸ் அப்படிங்கிற அந்த சேனல் பற்றி. சொன்னே நீங்கள் கான்ட்ரவர்சியாக போடுறீங்க, நீங்கள் வியூஸ்க்காக தான் போடுறீங்கன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இதில் வேறு கார்த்திக் குமார் என்னை பற்றி அவதூறாக பேசுகிறாருன்னு ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் வேறு. கார்த்திக் குமார் ஒரு சைடாக அவங்களோட ஃபேன்ஸுங்கிற பேரில் அவரே காசு கொடுத்து சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஸோ ஃபேன்ஸுங்கிற பேரில் அவங்க வேறு தனித்தனியாக வீடியோ போட்டு அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப வல்லவர், அவரை ஃபாலோ பண்ண நான் பெருமைப்படுறேன்னு வேறு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இதில் பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? மக்கள் தான். உங்களோட வியூஸும் கரெக்டாக வந்துடுச்சு, ஃபாலோவர்ஸும் கரெக்டாக ஏறிடுச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் மக்களை வந்து இப்படி கொலைப்படிக்கிறது ரொம்பவே நல்லாத ஒரு விஷயம். ஸோ கார்த்திக் குமார் வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது. அவர் பாடி பில்டிங் சம்மந்தமாக போட்டாலே அவரோட சேனலுக்கு நல்ல வியூஸ் போகும். ஸோ நம்ம அடிப்பொலி அந்த கூகுள் அப்டேட்ஸு அவர் ஃபுட் ரிவ்யூவர். ஸோ ஃபுட்டை பற்றி போட்டாலே அவருக்கும் வியூஸ் போகும். இதில் நம்ம மணி வேறு 7 இருந்தால் அவருக்கு அதுக்கு ஆல்ரெடி சொல்லவே வேணாம், ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி. ஸோ இதை விட்டு போட்டு மக்களை வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணுறது சுத்தமாக நல்லல.